ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நான் சம்பா உப்புமா தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது கோதுமையில் உப்புமா செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லது. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு லைட்டாக கலர் சிவந்து வரணும். சிவந்த பிறகு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை பொறுமையாக வதக்கிக்கலாம். வெங்காயத்தினுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடியது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சிவந்துருச்சு. இப்போ இது கூட சம்பா கோதுமையை சேர்த்துக்க போகிறோம். சம்பா கோதுமையை லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் லைட்டாக தூசுலாம் இருக்கும், அதனால் தண்ணி விட்டு லைட்டாக அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு அந்த சம்பா கோதுமையை இது கூட சேர்த்துக்கலாம். சம்பா கோதுமை தண்ணி விட்ட உடனே சாஃப்டாக ஆகிடும். ரொம்ப தண்ணி விட்டு நீங்கள் அலசி ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அப்படியே நீரோட நீராக கரைஞ்சி வெளியேறிடும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து அலசிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்குமே. நான் கப்பில் மெஷர் பண்ணேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன், பட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் இதில் கிச்சடி போல் செய்யணுன்னா கூட கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாமும் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. லைட்டாக இந்த மாதிரி கொதி வரப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமேட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன். முதல்ல குக்கர் மூடி போட்டுட்டேன், விசில் போட்டாச்சு. கரெக்டாக 4 விசில் விட்டேன். நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்குங்க. இப்போ கீழே இறக்கி வச்சிட்டேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எப்போவுமே குக்கரை ஸ்டவ்லேருந்து இறக்கின உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம வச்ச தண்ணிக்கு சம்பா கோதுமை நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இது கூட சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒயிட் சட்னி தான் வச்சுருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 1க்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான சம்பா கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை கிச்சடி பக்குவத்துலேயும் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். வேறு ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.